பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமஜனவே. நாளில் செய்யும் வினிதானில் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னர் கார்த்திகை 2 குரு வக்ர நிவர்த்தி, அதாவது கார்த்திகை 2 குரு வக்ரம் ஆரம்பம், கார்த்திகை 1 சனி வக்ர நிவர்த்தி ஆகிடுதுங்க. கார்த்திகை 3 அமாவாசை திதி, கார்த்திகை 17 பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை 18 பௌர்ணமி திதி வருகிறது. சூரியன் கார்த்திகை மாதம் என்பதால் சூரியன் கடக ராசியில் பிரவேசம் பண்ணிக்கணும். சூரியன் விருச்சிக ராசியில் பிரவேசம் செய்து பலனை தருவார். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னா, புதன் 20 நாள் 5ஆம் இடம் துலாத்தில் இருக்கார், 6ஆம் இடத்துல விருச்சிகத்தில் 10 நாள் இருக்கார். இந்த கார்த்திகை மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நிலை. அதாவது 5ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி இதெல்லாம் அதில் இன்வால்மெண்ட்டாக இருந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீர்கள். சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது. குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் வக்ர கதியில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலேயே 7க்குடையவன் குரு 2இல் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் குரு இருந்தாலே சிறப்பு தாங்க. வக்ரமாக இருக்கார், செய்யக்கூடிய பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவருடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குது. எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக எப்பொழுதோ எந்த காலத்திலோ தொலைந்து போன பொருட்களோ அல்லது ரொக்கமோ உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான டைம் இது அப்படின்னு சொல்லலாம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ராஜயோகம் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். அது மட்டுமல்ல, 10ஆம் இடத்தை
குரு பார்க்கிறார், 10ல் சனி பகவான் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அமக்கலமாக இருக்கிறதால லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம் இது. சூரியன் பாருங்கள் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் சூரியனாலே பிரகாசம்தான். வாழ்க்கையில் உங்களுக்கு வெளிச்சத்தை சூரியன் தருகிறார் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு பாதையை ஏற்படுத்தி தரக்கூடிய நிலை இருக்கிறது. 6ஆம் இடம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். 9ல் ராகு இருக்குது. வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம். ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய காலம். அதே நேரத்தில் அதே பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒன்று, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கலாம். பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், தங்கம், வெள்ளி பாத்திரங்கள் வாங்கக்கூடிய நிலை இருக்கும். அல்லது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய நிலையும் இருக்கும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் சனி இருப்பது என்பது சிறப்பு தான். ஆனால் குரு பார்க்குறது இன்னும் சிறப்பு. இப்போ அதிகப்படியான உழைப்பை சிந்தக்கூடிய காலம் இது. இந்த கார்த்திகை மாதம் வேளாண்மைக்கு எல்லாம் வேலை பார்க்க மாட்டீங்க. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கக்கூடிய காலம். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி. இப்போ கவர்மெண்ட்டில் 8 ஹவர்னால் 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. 11 ஹவர் கூட ஒரு சிலர் வேலை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ இன்புட்டு இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம் தான். உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அதிகபட்சமாக 20 நாள் ஆட்சி பீடத்தில் இருந்து இருக்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. குரு பார்வை, குரு மங்கள யோகம். 11ஆம் இடத்து அதிபதி. அப்போது எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய காலம். மூத்த சகோதரர்களால் நல்லது நடக்கக்கூடிய நேரம். இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. அதான் அதிகப்படியாக வேலைக்கு போகிறீங்களே, உழைப்பை சிந்துகிறீர்களே. அப்போது வருமானம் 2ல் இருக்கும் குரு குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலத்தை ஏற்படுத்துவார். நல்ல வருமானத்தையும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கக்கூடிய காலம். அதே சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி உங்களுக்கே பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நேரமாக கூட இது அமைகிறது. 3ல் கேது இருப்பது என்பது அற்புதம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியத்துக்கு ஏற்படுத்தி தருவார். உறுதுணையாக இருப்பார் இந்த கேது பகவான். 3ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க. ஆனால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் தான் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். உங்கள் தாஸ்தா வேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி அரசு கருவூலம், ஃபைனான்ஸு, நிதித்துறை, நீதித்துறை, அறநிலையத்துறை, இதில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கூட ஒரு உன்னதமான காலமாகத்தான் இது விளங்குகிறது. மற்றபடி டாக்குமெண்ட் ரைட்டர்ஸு, ஆடிட்டர்ஸு, வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கும் ஒரு
பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு ஒளிமயமான ஒரு மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் பரிகாரம் 9இல் இருக்கும் ராகுவுக்கு கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் பண்ணியே ஆகணும். ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்தெடுத்தால சொல்லுங்கள். கேது 3ல் இருக்குது, ஓகே, ஒன்றும் குறை கிடையாது. 7க்குரிய குரு வக்ர நிலையில் இருப்பதால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த ராசி அன்பர்கள், அதாவது மிருகசீரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் நடராஜரை வழிபாடு செய்து கொள்ளலாம். நடராஜருடைய ஃபோட்டோவை இமேஜை நீங்கள் வீட்லேயோ இல்லை அலுவலகத்திலேயோ வச்சுக்கலாம். உங்கள் ஃபோட்டோ மணி பர்ஸு இல்லை இந்த செல்லில் கூட நீங்கள் ஸ்காலர் வச்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது மிருகசீரிஷம் சொன்னோம் இல்லையா, 3-4 பாதங்கள். அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோவை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். 3 ஃபோட்டோ வாங்கணும். ஒன்று பூஜை ரூமில் வச்சுக்கலாம், ஒன்று ஹாலில் கூட வைக்கலாம், ஒன்று அலுவலகத்தில் உங்கள் பர்சனல் ஆஃபீஸாக இருந்தால் அலுவலகத்தில் வச்சுக்கலாம். வச்சு இப்போ நீங்கள் வழிபாடு பண்ண நல்லா வரும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அம்பு இருக்குது பார்த்திங்களா, வில் அம்பு, அதை இமேஜாக வச்சுக்கலாம். சாய்பாபாவை ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம், சாய்பாபாவை கும்பிடலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னு சொன்னால் 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.